பிள்ளைக்கு சிறு காயம் ஏற்படுமானால் அந்த வலியை அவர்கள் பெற்றோர்கள் உற்றோர் உறவினர் யாராலையும் தாங்க முடியாது. இருப்பினும் அந்த குழந்தையை எமக்காக எங்கள் தியாகத்திற்காக தந்து இங்கு இருக்கும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் மேலான மாவீரர் தெய்வங்களின் பெற்றோர்களே மற்றும் இந்நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக இங்கே வந்துள்ள எனதருமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு எனது இந்நேர வணக்கம். இந்த மாவீரர்களை பற்றி சொல்லுவதற்கும் நீங்கள் அதை கேட்பதற்கும் உரிய காலம் அல்ல இது. உண்மையாகவே எங்கள் மாவீரர் தெய்வங்கள் யார், இந்த தெய்வங்கள் எதற்காக இங்கு தெய்வங்களாக வடிவெடுத்து இருக்கிறார்கள், எங்களது மக்களினுடைய சந்தோஷம், சுபீட்சம், சுதந்திரம், இவ்வாறு பலதரப்பட்ட எங்கள் மக்களுக்காக தம்முயிரை நீத்த ஒப்பற்ற தியாகங்கள் செய்த எம் குழந்தைகள், இந்த நாட்டினுடைய வாழுகின்ற எங்கள் தமிழின மக்களுக்காக எங்கள் மக்களினுடைய நிலம் காப்பாற்றப்பட வேண்டும், எங்கள் மக்களுடைய மொழி காப்பாற்றப்பட வேண்டும், எங்கள் மக்களுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும், எங்கள் மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதார பொருளாதாரத்தின் மூலதனம் காப்பாற்றப்பட வேண்டும். இவ்வாறு பலதரப்பட்ட எங்கள் மக்களுடைய தேவைக்காக தன்னுயிரை நீத்த ஒப்பற்ற தெய்வங்கள் அனைத்து சமயங்களிலும் சொல்லப்படுகிறது. அந்த கட்டளைகளிலே உயரிய கட்டளை தனது நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான கட்டளை எதுவும் இல்லை என்று. இவர்கள் தனது நண்பர்களுக்காக கொடுத்தார்களா? அதற்கு மேலாக இங்கே வாழுகின்ற எங்கள் அனைத்து உறவுகளுக்காகவும் எங்கள் இனத்திற்காக விடிவுக்காக கொடுத்த ஒப்பற்ற தெய்வங்கள். இந்த தெய்வங்களை நாம் புகழ்வதற்கோ அல்லது இந்த தெய்வங்களை பற்றி நாங்கள் கதைப்பதற்கோ குறிப்பிட்ட நேரம் காணாது. இவர்களது வீரம், இவர்களது தியாகம், இவர்களது ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அடுக்கி அடுக்கி போகும் பொழுது அது காலம் காலமாக நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு ஒப்பற்ற எண்ணக்கருவின் மூலமாக அது எல்லையற்ற நேரங்களை தாண்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இவ்வாறு இந்த மாவீரர்களை நாங்கள் இவ்வாறு அடுக்கடுக்க சொல்லிக் கொண்டு போகின்றோம் என்றால், அடுத்ததாக இந்த மாவீரர்களை பெற்ற பெற்றோர்கள், இந்த மாவீரர்களை கொடுத்த மனைவிமார், இந்த மாவீரர்களை கொடுத்த கணவன்மார், இவ்வாறு இவர்களது தியாகம், இவர்களது ஒப்பற்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் உண்மையாகவே உற்று நோக்க வேண்டும். நீங்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், நீங்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த உலகத்திலே எது ஒப்பற்ற உச்ச நிலையில் இருக்கின்ற சொல்லுக்குரிய மிகவும் முக்கியமான ஒரு நிலையில் வகிக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டியவர்கள். நான் வயதில் சிறியவனாக இருந்தாலும் இந்த போராட்டத்தின் கடைசி கட்டத்தில் நாங்களும் பல பங்குகள் செய்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தை நான் சிறு வயதிலிருந்து எனது வயதிற்கு தெரிந்த காலத்திலிருந்து நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். நூற்றுக்கணக்கான மாவீரர்களை எனது பாடசாலையில் இருந்து சென்று இந்த விடுவிற்காக போராடி மடிந்த மாவீரர்கள் எனது பாடசாலை வரும் பொழுது அந்த மாவீர செல்வங்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தேன். எனது குடும்பத்திலேயே எனது மாவீரன் எனது அண்ணனை இழந்திருக்கின்றேன். எனது அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு போகலாம். எனது தந்தையினுடைய 2 கூட பிறந்த சகோதரர்கள் மாவீரர்கள்.
எனது தந்தையினுடைய தம்மையினுடைய மகன் மாவீரன். இவ்வாறு நான் சொல்வதை போன்று நீங்களும் அடுக்கி அடுக்கி சொல்லிக் கொண்டு போகலாம். உண்மையாகவே இந்த நிகழ்வை தொடக்கி வைக்கும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து கூப்பிடப்பட்ட அந்த 4 மாவீரர்களின் தந்தை, வடக்கு மாகாணத்திலிருந்து கூப்பிடப்பட்ட தாய் 3 மாவீரரின் தாய். ஒருவன் தாயாக தந்தையாக உருவெடுக்கும் போதுதான் அந்த மனிதனுக்கு தாய் தந்தை தனது குழந்தையினுடைய அன்பு எவ்வாறென்று இருக்கும். இந்த குழந்தைகளை இழக்கும் பொழுது, இந்த மாவீர செல்வங்களை இந்த நாட்டிற்காக இழக்கும் பொழுது உங்கள் மனம் எவ்வாறு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை உண்மையாகவே அதை உத்தரித்து அல்லது நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களது எதை நாங்கள் இழக்கக்கூடாதோ, எதை நாங்கள் விட்டு செல்லக்கூடாதோ அந்த தெய்வத்தை இன்று நாங்கள் இழந்திருக்கின்றோம். உண்மையாகவே இந்த தெய்வங்களை பெற்றெடுத்த இந்த தெய்வீக உறவுகள், அதாவது பெற்றோர், உற்றோர், உறவினர், சகோதரர்கள் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வாறு சொல்லுவது, அடுத்த கதை எவ்வாறு கதைப்பதென்று எனக்கு சித்தரிக்க முடியவில்லை. இந்த மாவீர தெய்வங்களை கொடுத்த நீங்கள் ஏற்கனவே இங்கு பல பேர், விஜயந்தண்ணா உட்பட உரையாற்றி இருக்கிறார். வெளியில் சித்தரிப்பார்கள், அதை ஏளனப்படுத்துவார்கள். உண்மையாகவே ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு விலங்கிற்கு ஒப்பிடக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இதை இவ்வாறு சித்தரிப்பார்கள், சித்தரிக்க கூடியவர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒரு ஒப்பற்ற நிலையின் உச்சக்கட்டத்தை எட்டியவர்கள். இன்றைய நாளில் நீங்கள் மனம் துறந்து இங்கு வந்து இங்கே நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை நினைவு கூர்ந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எனது அன்புக்குரிய பெற்றோர்களே, நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று. எங்களது தமிழ் இனத்தின் வரலாறானது எங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டுமானால் அதற்கு இருக்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற நிகழ்வு இந்த மாவீரர் நாள் நிகழ்வு. இந்த மாவீரர் நாளானது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்றால் 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் மாவீரன் சங்கர் அண்ணாவின் அந்த மாவீர நிகழ்வை உள்ளாகி அந்த மாவீர நிகழ்வை எமது ஒப்பற்ற இந்த நிகழ்வாக கொண்ட இந்த மாவீர நாள் உருவாக்கப்பட்டது. இதுதான் எங்கள் தமிழர்களுடைய வரலாறு. எங்கள் குழந்தைகளுக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் எனது அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்கள் வீடுகளுக்கு முன்னம் நீங்கள் இந்த மாவீரர் வாரங்களிலே கொடிகளை கட்டி இந்த எங்களுடைய அடுத்த இளம் சந்ததிக்கு இதை நினைவுபடுத்தி கட்டும் போதுதான் எங்களது குழந்தைகளுக்கு, உங்களது இளைஞர்களுக்கு தெரியும் இவ்வாறு ஒரு தியாகம், இவ்வாறு ஒரு வரலாறு, இவ்வாறு ஒரு புதுமை மிக்க நிகழ்வு எங்கள் தமிழினத்திற்கு, எங்கள் விடுதலைக்கு, எங்கள் தேசியத்திற்கு இருக்கிறது என்பது. எனவே இதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் செய்யப்படுவீர்கள். இன்றைய நிகழ்வுக்கு வந்து எங்கள் தெய்வங்களை சிறப்பித்த உங்களை இருகை கூப்பி சிரம் தூக்கி நன்றி கூறி, சந்தர்ப்பத்துக்கு விடை தந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.